அவசரமாக வந்துட்டு இன்றைய தினம் வந்து நிறைய இடங்களுக்கு அதாவது முக்கியமான சில தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரெடியாகி கொண்டு இருக்கோம். அப்போ அதாவது இந்த தேவை வந்து என்னத்துக்காண்டு அதையும் தாண்டி வந்து நிறைய பொருட்களை வந்து வாங்கி வச்சுருக்கோம். அந்த பொருட்களை கொண்டு வந்து எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறோம், அது யாருக்கு வாங்கி என்னடா ஒரு 3 பேக்கோட நிற்குதுன்னு நான் முந்த நாள் வந்து நான் மத பாகுபாடு பார்த்து வாழ்றேன். மதமும் சம்மதம் தான். அப்ப உண்மையாவோ வேண்டி ஆமா இது வந்து ஒரு முக்கியமானது. இதுல ஒரு மகிமை, இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று அடங்கிருக்கு. அதுக்கு தெரியுமா? தெரியாது, மறந்துட்டு. இந்த நீருக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு முக்கியமா. அதை எனக்கு ஒரு ரெண்டுக்குமே மறக்க மாட்டேன். அதால அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, அப்போ இன்றைய தினம் நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய வீட்டில் தான் வந்து நிற்கிறேன். அப்போ அம்மாக்கள் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அம்மாக்கள் வந்துட்டு சடார் கூடார வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான்னு சொல்லி வெளுக்கிட்டு கொண்டிருக்காங்க. அப்போ நான் வீடியோ வந்து இப்போ நான் தான் தொடங்கி கொண்டிருக்கேன் சொன்னால் அம்மாக்கள் வந்து இன்றைக்கு கொஞ்சம் டைம் காணாமல் போயிடுவேன் சொன்னால் அம்மா அவசரமாக வந்துட்டு இன்றைய தினம் வந்து நிறைய இடங்களுக்கு அதாவது முக்கியமான சில தேவைகளை வந்துட்டு பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரெடியாகி கொண்டிருக்கோம். அப்போ அதனால் வந்து அம்மா வந்துட்டு ரெடியாகி எங்களோட அப்பா வந்துட்டு இப்போ அரைநேர வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருந்தது. அப்போ அம்மா போனதுக்கப்புறமாக வந்து எங்களோட வீட்டையும் ஒரு சிறிய வேலைகள் வந்து செய்ததுக்கு அப்புறமாக வந்து எங்களுடைய அம்மா அன்றைய தினம் என்னத்துக்கு போக போகிறா, எதுக்கு போக போகிறா, அதாவது இந்த தேவை வந்து என்னத்துக்காண்டு அதையும் தாண்டி வந்து நிறைய பொருட்கள் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அந்த பொருட்களை கொண்டு வந்து எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறா, அது யாருக்கு வாங்கின பொருட்கள், அதை எப்படி வாங்கினது, என்னத்துக்காக வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இருப்பாங்க. அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். ஏன் இப்போ மலை வந்து வேகமாக காய்ச்சி கொண்டிருக்கேன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயல் ஒன்று செஞ்சு கொண்டிருக்காங்க. அதாவது வந்துட்டு வெங்காய நடுறக்காணி வந்து உள்ள வடித்து கொண்டிருக்காங்க. மிஷினால் வந்து அது வந்து சரியான மாதிரிக்கு சத்தமாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து எங்களோட அம்மாக்களுக்கு வந்து டைம் ஆச்சு. அப்போ அம்மா கொஞ்சம் வெளுக்கிட்டு கொண்டு இருக்காங்க. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ போயிட்டு இன்றைய தினம் வந்து என்ன நடக்க போகிறோம் என்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். ரைட், ஓகே. அப்போ வெங்காயத்து பழைய பயணம் எங்கே பயணம் சொல்ல அண்ணாக்கு? கோயிலுக்கோ? எந்த கோயிலுக்கு போறீங்க? என்னம்மா? மாதா கோயிலுக்கோ? சரியா. போட்டா பெப்பர் எத்தனை வரீங்க? 10 மணிக்கோ? சரிண்ணா. கோயிலுக்கு என்ன செக்யூரிட்டி எல்லாம் பார்க்க போகிறீங்களே? ஸோ அம்மா அண்டே தாண்டாப்பா இந்த மோடி ஜெதுக்கில் அடுக்கிறாவா டாடிமா உருட்டி கொண்டு நான் பாருவா. சரி சரி, ஓகேப்பா. கவனம். எந்த கோயில்? மாதாவோ? மாதா கோயிலுக்கு. அப்போ எத்தனை மணிக்கு வரீங்க? போட்டு எத்தனை மணிக்கு வரது? உண்மையாவோ வேண்டி? ஆமாம், 4 மணியோட போட்டு கிடக்குறது. இப்போ 4 மணி. நாட்டிகிட்ட போல மஞ்சமா அப்படி இங்கே நிற்கிறேண்ணா. சரி, கவனம் மீத போகமா. பாய் பாய். கவனமா உள்ளால வாமா, உள்ளால. ரைட், ஓகே. கவனமா மகள் போட்டு வரட்டும். பாய். ஆள் இப்போ இந்த சந்தி முடி விட்டு பாய் சொல்லி கொடுங்க உண்டாப்பா. ஓகேப்பா, அம்மாக்கள் வந்து கவனமாக போயிட்டு வரட்டும். அப்பா நானும் வந்து கொஞ்சம் வேலை செய்ய போகிறோம். வீட்டை செய்கிறேன். ரைட், ஓகே, பாய். அதுதான். ஓகே, சரக்கு என்ன செய்யறது? எனக்கிட்ட இல்லை 2 எப்படிலாம் நிற்று ஒரே தலையடி காய்ச்சல் குடலை பார்த்தியல வராதான் தொண்டை குழால. ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீட்டை பின்பக்கம்லாம் வந்து சரியான 10 செடி மாதிரி கொஞ்சம் வளர்ந்துருக்குது. என்னப்பா அம்மா இப்போ அவசரமாக வந்து வெளுக்கிட்டு கொண்டு இருக்கோம் இடத்துக்கு போகிற அம்மா. அதான் நானும் அப்பா தானே தனிங்க வீட்டையா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பக்கம் ஓ
அங்கால பக்கம் பாங்க ஃபுல்லாக 10 மாதிரி வளர்ந்துடும். ஆனால் இப்போ கொஞ்சம் பாம்பு குறைவுண்டான்னு சொல்லலாம். இந்த வாய் சொல்லி கூட பாம்பு ஒரு தெரியாது, கொஞ்சம் குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்பா அப்போ க்ளீன் பண்ணதில்லை. இப்போ தான் அப்பா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேலையில் வந்து சாப்பிட்டுக்கு விட்டு போட்டு அப்பா அப்படியே இந்த வேலையை வந்து தொடங்கி கொண்டு இருக்குது அப்பா. இதே முடிச்சு போட்டு அப்படியே குளிச்சு விட சரி அப்பா. இந்த நாள் பொழுது வீட்டு வேலை எங்களுக்கு. ரைட், துப்பராக்கின அப்புறம் இன்றைக்கு அனுச்சித்தினை விட்டு தான் இரவுக்கு போகிறோம் நாங்கள் தம்பலாம். இன்றைக்கு அனுச்சித்தினுடைய இரவு வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்க போகணும் பார்க்கலாம். எல்லாம் காத்திருந்து பாருங்கள் மக்களே. அம்மா, அப்பா சுட டீ கொண்டு வரட்டுமா? டீ கொண்டு வந்துட்டு போட்டுமா? உனக்கான பார்த்துக்க. ரைட், இதுக்கு அன்றைக்கு நேற்று ஒரு அண்ணா கொண்டு வந்து இப்படி எத்தனை 6-7 மாடுக்கிட்ட கொண்டு வந்து கட்டிட்டார். அங்கேயே வேலை இங்கேயே வேலை செஞ்சு அப்போ முறையும் நினைக்குவீங்க. நான் இனிமேல் வந்து எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, இது கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன் அப்பா கண்டிப்பாக. அப்பா அப்பா அம்மா என்ன போட்டு ஆத்தி தரதாம்? என்ன அங்கரோ மாமேட்டோவாம்? அங்கரோ மாமேட்டோ போடுறதாம்? சத்தம் கொஞ்சம் மாமேட் போட்டால் கொஞ்சம் சத்தார். அதான் சரி. சரி, அப்போ ஓகே. இப்போ நேரம் வந்து எத்தனை மணி ஆகுது? அதுவும் 10 மணி. 10 மணி. காலமே அலுவலெல்லாம் முடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் விட்டு சாப்பாடு சரியான உண்மையில என்ன சொல்றது, சரியான கடையாக கிடக்கு எனக்கு. நம்ம நடந்து போனீங்க கடைக்கு? வேலை கிடத்து அலும்புறாடா, அது இந்த பனிக்குள்ள அலும்ப பயங்கர பஞ்சியாக கூட கிடையாது. 5 மணிக்கு அலாம வச்சு விட்டா மாடு, அது 5:05க்கு மடிக்குது, 5 காலுக்கு மடிக்குது. கொஞ்சம் பாடுப்போம் வேணா, சாப்பாடை பொறுத்து தான் எழும்போணும். இலவான சாப்பாடுன்னா 5 மணிக்கு எழும்போணும். கொஞ்சம் இதண்டா லேட்டாக எழும்பலாம். அப்போ சரி ஒரு கொஞ்சம் படுப்பை பண்ணிட்டு அலாம் மாட்டி தாங்கலாங்க தூக்கியாங்க போட்டு திருப்பி மனம் கேட்காது. உழப்பி பார்த்தா சரி. அப்புறம் மழை வேண்ட அப்பா தேங்காய் தந்தது. அப்புறம் ரொட்டியெல்லாம் சுட்டுட்டு ஆத்திக்குட்டியாக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து கொண்டு வழி அனுப்பி விட்டுட்டு இப்போ யோசிப்பீங்க இது என்னடா ஒரு 3 பேக்கோட நிற்குதுன்னு. நான் முந்தின நாள் வந்து நான் எங்களோட மூத்த காடை வந்து மாதா கோயிலுக்கு போயிருந்தேன். நாங்கள் அப்போ உண்மையிலே என்ன சொல்ல எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து சைவம். ஆனாலும் அந்த மாதாவில் வந்து மாதா ஆண்டில் இந்த மத பாகுபாடு பார்த்து வாழ்றேன். மதமும் சம்மதம் தான். அப்போ ஏதோ அப்போ உண்மையிலே எங்களுக்கு மாதால நம்ம பிடிக்கும், விருப்பம் கூட. அப்போ அதனால எங்கே பார்த்தாலும் மாதா கண்டா கும்பிடுவோம், மிளகுதிரி கொளுத்துவோம், உப்பு மிளகா கொண்டு போய் போடுவோம், அப்படியெல்லாம் செய்யறாங்களே. அப்போ ஆட்டுக்குட்டிக்கு வந்து சொல்லும், அம்மா எனக்கு மாதாவை ரொம்ப பிடிக்கும் அம்மா, மாதாவில் போவோம்னு சொல்லி. அப்போ தெரியாது தூரத்து பள்ளிக்கூடம் போனதானே. அப்போ உண்மையில நிறைய பேர் ஆத்தியை கொண்டு வந்த ஸ்கூலில் சேர்த்தவங்க எல்லாரும் நிறைய பேர் சொன்னவங்க. ஒரு நாள் நாங்கள் ஜாழ்ப்பாணம் போயிட்டு வரணும் வந்தாலும் அவ்வளோ ஒரு அழுப்பு பஞ்சியாக இருக்குமே. அப்போ இதை வந்து நாளோறும் அந்த குழந்தை பயணி கேட்கல, கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுக்கிரனை வந்து கண்டிப்பாக எங்களோட ஆத்திக்குட்டிக்கு இருக்கும் எப்போதுமே. ஏன்னா ஆற்றி தேட்டி பலப்படுத்த போகிறது கடவுள் தான். நாங்கள் உனக்கு உணவோடு சேர்த்து முக்கியமாக அந்த கடவுள் ஒரு பலவும் இருந்தால் தான் ஆர்த்திக்கு நல்லது. அப்போ அண்டைக்கு போய் கோயிலுக்கு போனாங்க. அப்போ போயிட்டு வந்து அதில் இருந்தால் தான் தெரிஞ்சு, அதுவுமே எனக்கு என்னென்ன நேரம் போனதுன்னு தெரியலை. என்னன்னு சொன்னால் அப்படி இந்த உலகத்தை குறித்து நல்ல சிந்தனைகளெல்லாம் நற்சிந்தனைலாம் நிறைய அந்த பாஸ்டர் வந்து எடுத்து சொல்லி கொண்டு கேட்காது அப்படியே ரசித்து கேட்டுக்கொண்டு ஒரு இன்பமாக தாங்க இருந்தது. நல்லா இருந்தது அந்த இடத்துல. அப்போ உண்மையிலே நேரம் போனது தெரியல. இப்போ மூத்த காடை போய் ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் எனக்கு அதில் உள் விஷயங்கள் சில தெரியாது. பொதுவாக நாங்கள் மாதா கோயிலுக்கு போனால் ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி கும்பிட்டு வர்றது அவ்வளோதான். அப்போ மூத்தக்கா கொண்டு போய் ஆத்திக்குட்டிக்கு அந்த காணிக்கையை கொடுத்து அந்த பாஸ்டரை கொண்டுச்சு தலையில் ஜெபம் பண்ணி அதில் ஆசை நீரெல்லாம் தெளித்து கிழிச்சு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நாங்கள் அப்போ அங்கே அறிவிச்சவங்க என்னென்னு சொன்னால் அந்த இப்போ நாளைக்கு கடைசி ஊரடங்கு. அப்போ நாளைக்கு அந்த இதில் வந்து சர்ச்சில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க.
நிறைய பேருக்கு. அப்போ அதில் அறிவிச்சவங்க என்னன்னு சொன்னால் இந்த முன் பக்கத்தில் தானே எனக்கு மன்னிக்கும் எனக்கு தெரியாது அந்த ரூல்ஸ் எல்லாம். அப்போ அப்படி சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதில் எவ்வளோ காசுகள் என்னென்னாலும் வந்து அதில் 15 ஏதாவது ஒன்று செய்யலாம் நாங்கள் நேர்த்தி கடன் மாதிரி. அப்போ உண்மையில எனக்கும் வந்து எங்களோட ஆர்த்தி வந்து 5 வயசா போட்டுது. ஆரம்பத்துலேருந்தே வெறுஞ்சோறு தான் சாப்பிட்டு வந்தவன். அப்போ என்னோட சரியான காலையில் வெறுஞ்சோறு சாப்பிட்றாளேன்னு போட்டு இப்படித்தான் மனுஷனோட தான் அந்த கடவுள் பேசுறது. அப்போ உண்மையிலேயே அது பெரிய ஒரு அற்புதம். நாங்கள் மடமாதா கோயிலுக்கு போனாங்களே, நான் வசந்து அணு எல்லாம் போய் வந்து நாங்கள். அப்போ ஒரு அக்கா என்னோட கதை கேட்க சொன்னவா, இப்படி நீங்கள் மடுவுக்கு வந்து நேர்த்தி வைங்க கண்டிப்பாக அந்த பிள்ளைய வந்து சாப்பிடும் கறியெல்லாம் சேர்த்துன்னு சொல்லி. அப்போ உண்மையிலேயே எல்லாம் தெய்வம் தானே நினைச்சு கொண்டு நான் ஆர்த்தி குட்டிக்கு நினைச்சேன். நான் இந்த பிள்ளை கறியெல்லாம் விட்டு சோறு சாப்பிடணும், பொம்பளை பிள்ளை வெறும் சோறு சாப்பிட கவலையாக இருக்குது ரெண்டு சொல்லி போட்டு அது பிறகு ஒரு 2 கிழமையாலே அதுக்கு இல்லை அப்படி ஒரு வாஞ்சி ஒன்று தானா வந்தது. இப்போ எல்லா கறி விட்டு தீத்தினாலும் அது சாப்பிடுமே. அப்போ பிறகுதான் நாங்கள் கொண்டு மாதா கோயில ஆர்த்தி அளவில் முழுதிரி எல்லாம் கொளுத்தி போட்டு வந்த நாங்கள். அப்போ அது போல தான் நாளைய தினம் வந்து அந்த கோயிலில் வந்து நிறைய பேருக்கு அந்த சமைச்சு எல்லாம் கொடுப்பாங்களே, அன்னதானம் கொடுப்பாங்களா. அப்போ எனக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது, ஆர்த்தியை குறித்து ஒரு சிறிய ஒரு காணிக்கைனாலும் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ இந்த காசா கொடுக்குறோட இப்படி பண்ணி கொடுக்குறது நல்லதானே, எல்லாருக்கும் ஒரு பத்தியமா போடும். அது தானத்திலே சிறந்தது அன்னதானம் தான். அப்போ அப்படி நினச்சிக்கொண்டு இப்போ போய் அந்த கடையில் வந்து 30 கிலோ விஜிதா அரிசி பேக் வந்து வாங்கினாங்க. இந்த 3 பேக் பார்த்தா தெரியுமா, நான் 10 கிலோ. ஓ அப்போ 3 கிலோ விஜிதா பேக் வேண்டி கொண்டு வந்தாங்க. அப்போ இதை கொண்டு போய் நான் என்ன செய்வேன், ஆத்தி வந்து இன்றைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு நாளைக்கு வந்து ஆத்தி இதுக்கெல்லாம் லீவ் எடுத்துக்கொண்டு நிற்கலாது. அப்போ கடவுளுக்கு தெரியும் தானே. அப்போ மூத்த கடை வந்து இந்த அரிசி பேக்கை கொண்டு கொடுத்து அவங்க வந்து இப்போ அந்த பூசை நடக்கிறபடியால் டெய்லி போய் வரவேன். அப்போ இதை கொண்டு போய் அக்காட்ட கொடுத்தா இன்றைக்கு அவள் கொண்டு போய் குடிப்பின மாற்றி குடின பேரால். அப்போ இதை வாங்கி வச்சுக்காங்க, இதையும் கொண்டு போய் கொடுத்து போட்டு வர போகிறோமே. என்ன சொன்னால் ஆர்த்தி குட்டி வந்து ஒரு சின்ன பிள்ளை இவ்வளோ தூரம் பயணிச்சு வரதுண்டாங்க. அதை விட ஒரு முதல் பிரிவு நிறைய இடாவளி கண்டிப்பாக. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு போய் வரைக்கல அந்த கடவுள் எல்லா கடவுளையும் ஒரு அணுக்கணையும் இந்த பிள்ளைக்கு இருக்கணும் நினைச்சுக்கொண்டு தான் இந்த ஒரு காணிக்கையை நாங்கள் கொடுக்குறோம். அதோட இன்னும் கொண்டு காட்டணும் பா. 3 முக்கியமான பொருள் அது என்ன கம்மு என்ன முருகா அப்படி சொல்லக்கூட முருகா தெரியாது இல்ல எனக்கு அந்த முருகா அது நாங்கள வாயில வளமையா நாங்க கும்புறாது தானே. அதுலதானே இப்ப சொன்னான் தானே எல்லாம் தெய்வம் தான். அது இதெல்லாம் நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன். அப்ப மாதா கோயில போனாலும் அந்த விசேஷமா சொல்லுவாங்க அந்த ஆசீர்வதிச்ச நீர் மற்றது அந்த ஆசீர்வதிச்ச எண்ணெய்ன்னு சொல்லி எல்லாம் இருக்குதான். அப்ப உண்மையா எனக்கு அது தெரியாது. அப்ப ஆர்த்திக்குட்டின மாமா வந்து கதை கேட்கல சொன்னார், அக்கா நீங்க மாதா கோயிலுக்கு கொண்டு போய்க்கல அந்த ஆசீர்வதிச்ச நீர் ஒன்று இருக்குமாங்க, அதை வேண்டி கொண்டு வந்து பிள்ளைக்கு அதை வீட்டுல வைக்குங்க. அப்படித்தான் ஏதாவது குற்றமுறையில் அந்த இரவில் திடுக்கிட்டு அல்லது அப்படியான டைம்ல எல்லாம் அந்த தண்ணியால் மூத்த கலைனா நல்லது. அப்போ மூத்தக்கா வந்து இது மடு மாதாவில் வாங்கினவாம். அவங்க வந்து முன் முத்தத்துல அந்த சுருவம் மாதிரி எல்லாம் கட்டி வச்சுக்கிறேன் தானே. அப்ப அதுல வந்து இந்த இதுக்குள்ள தண்ணி கிடக்கு ஃபுல்லா தெரியுது, அதான் காம்பவுண்டு ஃபுல்லா தண்ணி நிக்குது. அப்ப அக்கா 2 வண்டிக்கு வந்து அதுல வச்சிருக்கிறா. அப்ப அதுல உண்டை வந்து நான் சொன்னபடியால ஆட்டுக்குட்டிக்கு இது ஒன்று தந்து விட்டு அதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி நிக்குது. அப்ப இது வந்து ஒரு முக்கியமானது. இதுல ஒரு மகிழ்மை, இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று அடங்கி இருக்குது. அதுக்கு தெரியுமா? தெரியாது, மறந்துட்டு. இந்த நீருக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு முக்கியமா. அது எனக்கு ஒரு ரெண்டுக்குமே மறக்க மாட்டேன். அதனாலதான் எனக்கு ஒரு நம்பிக்கையும் வந்தது. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த அப்பா ஏழாம இருந்தது. அப்ப அந்த ஏழாம இருந்த டைம்ல அம்மம்மாவை என்ன செய்தவா பெரிய மாட்டப்ப இந்த ஆசீர்வாத நீரை வேண்டி கொண்டு வந்தவா. வேண்டி கொண்டு வந்து அப்பாவுக்கு குடிக்க கொடுக்க அப்ப என்ன செஞ்சது, தூக்கி எறிஞ்சு என்ன எனக்கு பருக கொண்டு வரனால அப்பாவுக்குள்ள அந்த அசுத்த ஆவிக்குள்ளால இதை கொண்டு பருக விட மாட்டேன். அதுகிட்ட கொண்டு போய் அப்பா கத்தி குளறி அடிச்சு பெரிய அட்டகாசம் பண்ணி அதை பருக்கப்பட்ட பாடு பெரிய ஆசீர்வாதம். அப்ப அதனாலதான் எனக்கு இந்த பார்த்த ஒரு நீர் தான் நான் அதுக்குள்ள ஒரு ஆசீர்வதிச்ச ஒரு நீர். எனக்கு அந்த இருந்தான் இது வந்து என் மனசுல டச் ஆயிடும் முதலாவது விஷயம். அப்ப இது வந்து இன்னைக்குமே நல்ல ஒரு இதுதான். மூத்தக்கா வந்து தந்திருந்தவங்க. அப்ப இதை நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறேன். என்ன எதுவும் தேவைப்படும் வேணும். அதே போல அந்த கோயில்ல வந்து ஆசீர்வதிச்ச எண்ணெய் அப்படியெல்லாம் விற்கிறாங்கள. அப்ப நான் வந்து 2 குப்பி வாங்கினேன். இது வந்து அந்த பாச ஜபம் பண்ணி ஆசீர்வதிச்ச எண்ணெய் ஒரு இல்லாத டைம்லயோ அப்படி இப்படிலாம் நல்லது அவங்க நிறைய சொல்லுவாங்க. அப்ப எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்தது. அப்ப 2 போதில் எண்ணெய் வேண்டாம். அப்ப நேற்று
காலம் ராத்திரியே சரி போய்க்க சொல்லிச்சது. அம்மா அந்த எண்ணெயை தான் அம்மா பூசி விடாந்த எனக்கு நான் மறந்துட்டேன். நான் வெளுக்கிட்ட அந்தரத்துக்குள்ளேயும் வந்து கேட்டுக்குள்ளே வந்து நின்றுனான். அப்போ அப்புறம் மலை சின்ன ஒன்று என்ன செஞ்சேன்டால் அந்த மூடியை திறந்து அந்த எண்ணெயை எடுத்து உச்சியில் நாங்கள் பூசி தம்பிட்டு நாங்கள் எல்லாம் போகிற பாதை தூர பாதை கண்டிப்பாக போக்கிலும் மரத்துலேயும் கடவுள் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய அதை விசுவாசிக்குது ரெண்டாக்காண்டி அந்த எண்ணெயை நாங்கள் வேண்டி அதையும் பத்திரமா வச்சு அனுதினமும் ஆர்த்தி குட்டி பூசினாங்களே. அதே போல அதுக்கும் பூச போறேன், நிறைய பூசணும். அதுக்கு கொஞ்சம் நிறைய பூசணும் மேடம். அப்போ உண்மைதான் சில பேர் வந்து தப்பா புரிஞ்சு கொள்ளாம நான் சைவம் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்திங்க அப்படி ஒன்று இல்லை. இன்றைக்கு நேற்று நான் எப்பவுமே மதம் மாற்றம்ன்றது இல்லை. ஆனால் எல்லாம் மத நேசிப்பேன். இப்போ இந்த ரோட்ல போய்க்கல எல்லா ஜேசுன படம் கிடந்தாலும் அதை கும்பிட்டு போவேன். மாதாண்டு இருந்தாலும் ரேவனன் அப்படி எல்லாமே ஒரு பொதுவாக நிற்கிறாங்க. அப்போ ஆட்டுக்குட்டிகளை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஊற்று, அதாவது மாதாண்டு சொன்னால் நல்ல விருப்பம். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது சின்ன அம்மாவும் வந்து மாதாவெல்லாம் சரியான பட்டு கூடன்னு அதே அது சொல்ல போனா பெரிய ஒரு வரலாறு. சின்ன அப்பாவை எடுத்துக்கொண்டாலே அவங்களே 12 15 பிள்ளைகள். எல்லாம் இப்படித்தான் ஒன்றா இறந்து போனதும் தான் கடைசியா வேண்டி கூட வளர்த்தேன். அப்படியெல்லாம் செஞ்சுதான் அந்த 3 பிள்ளைகள் இந்த 3 சகோதரங்களும் வந்து கடைசியா மடு மாதாவில கொண்டு போய் நேர்த்தி வச்சான். அப்பா எல்லாம் வித்து வாங்கினதா நம்மளோட மாமி சொன்னவா வித்து வாங்க கூட ஒரு ஆள் பயந்ததான் தெரியுமோ. இந்த பிள்ளைய நான் வாங்க சில எந்த தலையில பொறிஞ்சிருமோன்னு கூட அப்புறம் இன்னொரு ஆள் தான் வாங்கினதா. அப்படியெல்லாம் வித்து வாங்கித்தான் மாதாவில் ஒப்பு கொடுத்துதான் இந்த 3 பேரும் வந்து தப்பி இருக்கிறாங்க. அப்போ அதே ஒரு ஊட்டல் வந்து எங்களோட ஆட்டுக்குட்டிக்கு அந்த சிறிய வயசுலேயே வந்து அவளுக்கு சரியான ஒரு பற்று. இப்போ போனை கொடுத்தாலும் மாதாண்ட பாட்டு எடுத்து தாண்ட பாடலே பாட்டு போட்டு கேட்டுக்கொண்டு எல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் செய்வாள். அப்போ சிலவளை எங்களோட மாமியை தான் ஆட்டுக்குட்டியை வந்து எல்லாருமே அப்படித்தான் சொல்றது. அதே சாயல்ல அதே இதுல இந்த பிள்ளை வந்து கொண்டு இருக்குது. அப்போ நல்லதான மாதாவை நேசிக்கிறதானே. அப்போ சரி கதைச்சா நிறைய கதைச்சு கொண்டே போகலாம். அப்போ டைம் ஆகுது. இதை கொண்டு போய் நாங்கள் வெளியே கொடுத்தா தான் அவங்களுக்கு கொண்டு அந்த கோயில கொண்டு கொடுப்பேன். அப்ப இப்ப நான் தான் கொண்டு போனேன். இப்ப கடையில வேண்டி கொண்டு ரோட்ல விழுந்துட்டா நான் பாட வச்சிருக்கேன். நீ பாட நல்ல வெப்ப கொண்டு போய் கொடு. என்ன இது பழுக்குது முன்னுக்கு வைக்க நான் சுப்ப கூட எடுத்து ஊதிக்கிறேன். வெள்ளம் கொண்டு போடும் பாவம். சரி அப்ப இந்த ஆசீர்வாத நீரையும் இந்த எண்ணெயை கொண்டு போய் நாங்க படத்துல கொண்ட பத்திரமா வச்சு அனுதினமும் பயணிக்கிறோம். எங்கட ஆட்டுக்குட்டி மற்றது அஸ்டின் எல்லாரையும் தான் எல்லா பிள்ளைகளுக்கும் தான் ஒரு ஆசீர்வாதமா எங்களோட வீட்டுல இருக்கட்டுக்குமே. கடவுளோட தான் மனுஷர் வந்து பேசுறாரு. உண்மையிலே அதே மாதிரி இந்த இடத்துல நானும் ஒன்று சொல்ல விரும்புறேன்னு சொன்னால் எங்களோட ஆட்டுக்குட்டியை வந்து அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அந்த பிரான்ஸ் அண்ணாவையும் வந்து கடவுள் வந்து எப்பவுமே ஆசீர்வதிக்கணும். அவருக்குன்னு வாழ்க்கையில மெம்மேல நல்லதெல்லாம் நிறைய நடக்கணும். அதே போல இன்றைக்கு இந்த ஆட்டுக்குட்டியோட இந்த கொடுப்பனோட சேர்த்து அந்த பிரான்ஸ் அண்ணாக்குமே வந்து நாங்கள் அவரும் வந்து வேதம் தான் அவருக்கும் வந்து ஒரு மெழுகுதிரி அந்த அண்ணாக்குமா வந்து கொளுத்தி விடுவோம். அப்போ உண்மைக்குமே அந்த ஆட்டுக்குட்டியை வந்து நேசிச்சு அந்த அண்ணாக்குமே வந்து நாங்கள் அவரும் வந்து நல்ல சுக ஆரோக்கியத்தோட நல்ல மாதிரி வாழணும்னு அந்த அண்ணாக்குமே வந்து ஒரு மெழுகுதிரியை கொளுத்திக்கணும். அதே போல நாங்கள் ஆட்டுக்குட்டியை வந்து நிறைய உறவுகள் என்ன உண்மையிலேயே அது வந்து ஒரு டிக்டாக்ல கூட ஆட்டியை போட்டாலும் சரிதான், யூடியூப்ல ஒரு ஷார்ட் வீடியோ போட்டாலும் தான் நிறைய பேர் வந்து எங்களோட ஆட்டுக்குட்டியை நேசிச்சு என்ன சொல்றது செல்லம் தங்கம் குட்டி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட ஆட்டுக்குட்டியை வந்து உண்மையிலேயே நிறைய பேர் நேசிக்கிறேன். முதல்ல அந்த ஆத்திர இந்த குளோபல் வீடியோ போட்டாக்கும் அப்படித்தான். அதே போல வந்து இப்ப ஏஞ்சா கொளிச்சு போறவங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா 10,000 பேர் கிட்ட பாத்துருக்காங்க. போட்டாலே என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணிவிடும். ஆத்தின அந்த போட்டோ எடுத்து சோட்டா எனக்கு வெட்டி எல்லாம் அனுப்பிவிடும். அப்படி நிறைய உறவுகள் வந்து உண்மையில எங்க ஆட்டுக்குட்டியை நேசிக்கிறாங்க நிறைய பேர் இருக்கணும். உண்மையை இந்த இடத்துல அனைத்து எல்லா உறவுகளுக்குமே வந்து அவங்களையும் இந்த மாதா வந்து ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா ஆட்டுக்குட்டியை நேசிக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் வந்து கண்டிப்பா அவங்களையும் வந்து கடவுள் ஒரு ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு நேரம் போகுது. நான் வந்து சமைக்கணும். அப்ப இதை கொண்டு கொடுத்துட்டு வருவோம்.